எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. பிள்ளைகள் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுடைய குழந்தைகள்லாம் அடுத்த கிளாஸ் போயிருப்பாங்கல்ல. கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பெஸ்ட்டான கிஃப்ட் ஆப்ஷன் சொல்லவா? உங்களோட டைம் தான் அவங்களுக்கு கொடுக்குற பெஸ்ட்டான கிஃப்ட். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க, சேர்ந்து பேசுங்க, சேர்ந்து சிரிங்க, சேர்ந்து விளையாடுங்க. உங்களோட டைம் உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சம்மர் வெக்கேஷனில் எப்படி நம்ம குழந்தைங்களை என்கேஜ் பண்ண போகிறோம்? மேடம், நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான், எனக்கு எல்லாம் புரியுது. ஆனால் என்னுடைய குழந்தை எப்பொழுதும் எனக்கு போர் அடிக்குதுமா, ஃபோன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லெஸ் தென் 2 hours ஆஃப் ஸ்க்ரீன் டைம் இன் அ டே. ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு குறைவான ஸ்க்ரீன் டைம். இந்த ஸ்க்ரீன் டைமில் டிவி, ஃபோனு, லேப்டாப்பு, டேபு எல்லாமே இன்க்ளூடட். வெயிட், குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் சேர்த்து தான். லெஸ் தென் 2 hours ஆஃப் ஸ்க்ரீன் டைம் இன் அ டே. சின்ன சின்ன வேலைகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. டெய்லியும் க்ளீனிங் டைம், அதே போல் சின்ன சின்ன வேலைகள், டீ போடுறது, தோசை சுடுறது, இந்த மாதிரியான வேலைகளை பழக்கி கொடுங்க. இது அவங்களுடைய லைஃப் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும். சம்மர் வெக்கேஷனில் நம்ம நிறைய கிளாஸஸில் குழந்தைகளை சேர்க்கணும்னு நினைப்போம்ல. டான்ஸு, பாட்டு, மியூசிக் கிளாஸு, ட்ராயிங்கு, கராத்தே, இந்த மாதிரி நிறைய கிளாஸில் சேர்ப்போம். ஆனால் இதெல்லாம் குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கா? அதில் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. கிராட்டிடியூடை சொல்லிக் கொடுங்க. ஏதாவது 3 விஷயத்துக்கு டெய்லியும் தேங்க் பண்ண வைங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரே ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, நீங்கள் கொடுக்குற டைம் தான் உங்கள் குழந்தைகளுக்கான பெஸ்ட் கிஃப்ட். இந்த சம்மர் வெக்கேஷனை மீனிங்ஃபுல்லான வெக்கேஷனாக மாற்றுவோமா? தேங்க்யூ.